பிங்கி, நம்ம பப்பு என்ன ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறான். அதுவாப்பா, அவனோட டீச்சர் அவனை ஒரு திருக்குறள் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. அது அவனுக்கு புரியவே இல்லையா. அதனாலதான்ப்பா அவன் கவலையா உட்கார்ந்துருக்கிறான். ஓ, அதுதான் விஷயமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அட, இது நம்ம முதல் திருக்குறளாச்சே. பிங்கி, பப்பு, நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம தமிழ்ல முதல் எழுத்து எது? ஆ. சரியா சொன்னீங்க. நம்ம தமிழ் மொழிக்கு தொடக்கமா எப்படி ஆ என்கிற எழுத்து இருக்குதோ அதுபோலதான் உலகத்துல உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு. எனக்கு புரியலப்பா. சரி, இதோ இந்த மரத்தோட தொடக்கம் என்ன? எனக்கு தெரியும்பா, அதோட விதைகள். சரியா சொன்ன பிங்கி. மரத்துக்கு அதோட விதைகள் தான் தொடக்கம். அப்பா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டோட அடித்தளம் தான் தொடக்கம். சூப்பர்டா பப்பு, அழகா புரிஞ்சுக்கிட்டே. இதையே தான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா குறளா சொல்லிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்ம தமிழ் எழுத்துக்கு ஆ எப்படி முதல் எழுத்தா இருக்குதோ, நம்ம உலகத்தோட தொடக்கம் இறைவன். அதத்தான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்காரு. அப்பா, ரொம்ப நன்றிப்பா. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கும் புரிஞ்சிடுச்சுப்பா. அப்படியா? அப்போ அந்த திருக்குறளை ரெண்டு பேரும் மறுபடியும் சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.